கிருஷ்ணகுண்டியாட்டம் நானும் பக்க தொகுதி எம்எல்ஏ. அவர் நான் பொள்ளாச்சி, அவர் சித்தூர் எம்எல்ஏ. அவர் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். முதலமைச்சர் மூலமா 2 முதலமைச்சரும் சந்திச்சு பேசி வர்ற 26ஆம் தேதி வெகு சீக்கிரம் கேரளா, தமிழ்நாடு ரெண்டும் வேறு அல்ல, 2 பேரும் சகோதரர்கள் தான். 2 மாநிலங்களும் ஒன்றாக பேசி நல்ல சுமூகமான முடிவை எடுத்து அவங்க கேட்கறத நாங்கள் கொடுப்போம், நாங்கள் கேட்கறத அவங்க கொடுப்பாங்க. போத் ஆர் பிரதர்ஸ். நம்ம ஒரு உடன்பாடு சீக்கிரம் ஏற்படும். திடீர்னு இந்த ஆண்டு மட்டும் 8 அடி தண்ணி கம்மியா நிறுத்தணும் அப்படிங்கிறது என்ன காரணம்? அது சொல்லிட்டா அதை பரிசீலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சொல்லியாச்சு, ஐயா சொல்லியாச்சு. அவர் கண்டிப்பா அவருடைய கவனத்துக்கு வரல, வந்திருக்குது. நாங்கள் அதை கண்டிப்பா பரிசீலிக்கணும்னு சொல்லி. தமிழ்நாடு கேரளாக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறாரு. வேற பிரச்சனை இல்லை, நல்லது நடக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. சகோதரர்கள், எங்க கட்சியினுடைய தலைவர் எம்ஜிஆர் കേരള தான். നല്ലൊരു ഭരണാധികാരിയുടെ ഓർമ്മ പുതുക്കാൻ വേണ്ടിയാണ് ഇവിടെ വന്നത്. അത് നല്ലൊരു ഭരണമായിരുന്നു. അപ്പോൾ എല്ലാവർക്കും എന്താണ് കള്ളവും ചതിയില്ലാതൊരു ഭരണമായിരുന്നു. അത് എല്ലാ ഭരണാധികാരികൾക്കും ഒരു സന്ദേശമാണ്. അതാണ് എനിക്ക് പറയാൻ. എല്ലാവർക്കും നന്മ നേർന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. சார், சிறுவாணியில் 50 அடி உயரம் இருந்து 42 அடி மட்டும்தான். நான் 26ஆம் தேதி பேசியதெல்லாம் முடிக்கும். சரி, இத்தனை நாள் எல்லாம் திடீர்னு ஒரு 8 அடி கம்மி பண்றீங்க, அதுக்கு என்ன காரணம்? வராது, எனக்கு தெரியாது. 26ஆம் தேதி பேசி எல்லாம் முடிக்கும். எல்லா பிரச்சனையும் தீர்வாங்க. இல்ல, என்னென்ன பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டுக்கு? அதுக்கு எந்தெந்த ഒരുപാട് പ്രശ്നം ഇരിക്കല്ലോ. ഏതെന്ന് പറഞ്ഞു? പറമ്പിക്കുളം இருக்கு, പിന്നെ பாண்டியார்மன்ற புழை இருக்கு, சிறுவாணி இருக்கு, காவேரி இருக்கு, முல்லைப்பெரியார் இருக்கு. இதெல்லாம் இருக்கல்ல பிரச்சனை. இதெல்லாம் கூட அது பிரச்சனை முடிக்கிறதுக்கு தான் எடுத்திருக்கு. முக்கியமந்திரியும் நமக்கு எதிரே தமிழ்நாடு முக்கியமந்திரியும் கூட சேர்ந்து 26ஆம்